Hey guys, welcome to my channel Code with Curly. React லேர்ன் பண்ணிகிட்ருக்க சீரீஸில் இன்றைக்கி டே 31 ஆட் டு கார்ட், அதாவது கார்ட்டில் ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதோட பார்ட் 1 வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஆட் டு கார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு சிம்பிள் யூஸ் ஸ்டேட் வச்சு, நம்ம யூஸ் ஸ்டேட் பற்றி நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் சேம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வச்சு இன்றைக்கி ஆட் டு கார்ட் வித் சம் சிஎஸ்எஸ் வந்து பார்க்கலாம். இட் இஸ் கோயிங் டு பி லைக் 3 வீடியோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பேஸ் செட்டப் ப்ளஸ் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவோம். அண்ட் த நெக்ஸ்ட் வீடியோ வுட் பி லைக் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுவோம். அண்ட் த லாஸ்ட் வீடியோ வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கோட. சரி, வாங்க நம்ம செக் பண்ணலாம். ஓகே, சோர்ஸில் வந்துட்டு நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், கார்ட். ஸோ அந்த ஃபோல்டரில் வந்துட்டு நியூ ஃபைல், என்னோட காம்பனன்ட் பேர் நான் கார்ட்டுன்னே வச்சுக்கிறேன். ஸோ cart.jsx. இப்போவே நம்ம வந்து சிஎஸ்எஸ்க்கான ஃபைலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், cart.css. ஓகே, ஸோ கெட்டிங் இன்டு cart.jsx நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் கீவேர்ட் கார்ட், அதாவது காம்பனண்ட்டோட பேர் அண்ட் பேரந்தசிஸ் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் காம்பனண்ட்டோட பேர். ரைட், இப்போ சேவ் பண்ணியாச்சு. நம்ம இங்கே போய்ட்டு இன்க்ளூட் பண்ணிடலாம், இம்போர்ட் கார்ட். ஓகே, அண்ட் இங்கே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. பேஸ் செட்டப் டன். இப்போது நம்ம ரியாக்டை இம்போர்ட் பண்ணுவோமா? ஸோ ரியாக்டர், அதில் வந்து நமக்கு இப்போ யூஸ் ஸ்டேட் வேணும். ஓகே, யூஸ் ஸ்டேட் எடுத்தாச்சு, டன். ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, கான்ஸ்ட் ஸ்டேட்டோட பேர் வந்து கார்ட்டு, செட் கார்ட். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு அரேவாக தான் இருக்கும். எஸ், செட் பண்ணியாச்சு. அடுத்து நான் கார்ட்டில் இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னா, லைக் திஸ் கேன் பி அ ஷாப்பிங் கார்ட், இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுட் ஏதாவது ஆட் பண்ணுற கார்ட்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம். நான் வந்து இப்போ ஃபுட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் ஐட்டம்ஸ். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு இங்கே இன்புட் பாக்ஸ் கொடுத்து அந்த இன்புட் வச்சு நம்ம வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம். அதை ஆடு ரிமூவ் பண்ணுறதெல்லாம் நம்ம டு டூ லிஸ்ட்லேயே பார்த்துருப்போம். இப்போ வந்து நான் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐட்டம்ஸை டேரெக்டாக இங்கேயே ஆட் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கேற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதாவது கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதி நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ ஓகே, இது அரே ஆஃப் ஐட்டம்ஸாக இருக்க போது. அதில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து ஐடி. ஓ மை குட்னஸ், உங்களுக்கு வந்து இது வியூ ஆகுதா அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணவே இல்லை. இப்போ ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், சாரி கைஸ். யா, ஓகே. ஸோ ஐட்டம்ஸ் வந்து ஐடி, ஏன்னா ஒவ்வொரு ஐட்டமுக்கும் எனக்கு ஐடி வேணும்ல, அப்போ தான் வந்து என்னால் லிஸ்ட்டில் வந்து கீயாக சென்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஒரு ப்ராப்பர் அரே ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நான் வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்குள்ள இந்த ஐடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஐடி எடுத்துக்கலாம். நேம். ஸோ நான் வந்து ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் சிக்கன் பிரியாணி. பிரியாணி இஸ் அன் எமோஷன் ப்ரோ. ஓகே, அண்ட் ப்ரைஸ் 150. and description என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, aroma mixed chettinad biryani, taste is great. ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து இன்னும் ஒரு 3 ஐட்டம், அதாவது மொத்தமாக 3 ஐட்டம் வச்சுக்கலாம். அப்போ லைக் நமக்கு வந்து இதெல்லாம் கார்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கும் அண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ வில் கோ ஃபார் எக் தோசா. இது வந்து ஒரு 50 rupees போட்டுக்கலாம். அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன்? ஓகே, poached eggs on dreamy dosa makes the dinner perfect.
எஸ். ஓகே, இது வந்து ஐடி 2, நெக்ஸ்ட் ஐடி 3, அதாவது ஐட்டம் ஓட ஐடி 3. அண்ட் தேர்ட் ஐட்டம் என்ன போடலாம் அப்படின்னா மட்டன் சுக்கா. This could be 250 and the description buttery mutton mixed spices or with mixed spices made great chuka. நீங்கள் எவ்வளோலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுன்னாலாம் இல்லை, ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் மை சேக். ஸோ நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும், அதனால. ஓகே, ஸோ ஐட்டம்ஸ் வந்து அரே ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்து வந்து ஸோ இங்கே இமேஜின் இங்கே ஒரு கார்ட் இருக்குது, அதாவது ஒரு கார்ட் ஜென்ரலாக இருக்குது ஒரு செக்ஷனு. இங்கே ஒரு ஐட்டம், இங்கே ஒரு ஐட்டம், இங்கே ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ நான் இந்த ஒவ்வொரு ஐட்டமும் கிளிக் பண்ணி பண்ணும்போது நான் ஆட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் தேவை இல்லையா. ஸோ அதுக்கு const add to cart. Yeah. ஓகே, அண்ட் இதே மாதிரி நான் கார்ட்டில் ஆட் பண்ணிட்டேன், எனக்கு ரிமூவ் பண்ணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா. ஸோ ரிமூவ் ஃப்ரம் கார்ட். we should be following ப்ராப்பர் நேமிங் கன்வென்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மாலர் கேஸ், அடுத்து வரதெல்லாம் வந்து கேபிட்டல். ஓகே, இதே மாதிரி இன்னொன்று, அதாவது கார்ட்டில் ஆட் பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் நான் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்ணுமா, இன்னும் 2-3 கூட ஆட் பண்ணலாம்ல. அப்போது அந்த குவான்டிட்டி ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அப்டேட் குவான்டிட்டின்னு வச்சுக்கலாம். அப்டேட் குவான்டிட்டி, எஸ். ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து செட் பண்ணுவோம், அப்புறமா இது உள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ரிட்டர்னில் வந்து எப்பவும் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு div டேக் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து h1 டேக் கொடுத்து ஐட்டம்ஸ். ஸோ நான் இங்கே இருக்க ஐட்டம்ஸை வந்து ஒவ்வொன்றா எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஐட்டம்ஸ் டாட் மேப், அதாவது ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணும் இல்லையா, அதுக்கு மேப் ஃபங்க்ஷன் தேவை. ஐட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்கும்னா இந்த ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்துகிட்டு வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணி ஐட்ரேட் பண்ணி நான் கீழே என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா h3 டேக்ல வந்துட்டு நேமை டிஸ்பிளே பண்ணு. ஸோ ஐட்டம் டாட் நேம். ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு எனக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஓகே ஐட்டம் டாட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, நமக்கு இங்கே ஏதோ சொல்லுது என்னன்னு பார்க்கலாம். ஜேஎஸ்எஸ் எக்ஸ்பிரஷன் வந்து கண்டிப்பாக ஒரு பேரண்ட் எலமெண்ட் வரணும், அந்த பேரண்ட் எலமெண்ட்டை வச்சு நம்ம விராப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் குயிக் ஃபிக்ஸ் கொடுத்து ஜேஎஸ்எக்ஸ் ஃப்ராக்மெண்ட்க்கு போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ஃப்ராக்மெண்ட்டில் வந்துட்டு கொடுக்கணும். நம்ம மோரோவர் இதுக்கப்புறம் ஸ்டைலிங் எல்லாம் பண்ணும்போது நம்ம இங்கேயும் ஒரு டிவ் டேக் கொடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு பேராகிராஃப் டேக் போட்டு ப்ரைஸ். ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ரைஸு சொல்லணும். ப்ரைஸ் வந்து ஐட்டம் டாட் ப்ரைஸ். ஓகே, அடுத்து பட்டன் டேக். ஸோ பட்டன் வந்து ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சா. ஸோ இது சிக்கன் பிரியாணி அண்ட் இட்ஸ் டிஸ்கிரிப்ஷன், அதோட ப்ரைஸு ஆட் டு கார்ட். ஓகே, இப்போ இந்த ஆட் டு கார்ட்டுக்கு வந்து ஆன்கிளிக் ஃபங்க்ஷன், அதாவது ஆன்கிளிக்கில் வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா திஸ் ஷுட் கால் பேக் டு ஆட் டு கார்ட் நம்ம எழுதியிருக்கோமா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும். மோரோவர்
எந்த ஐட்டத்தை வந்து நான் கார்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா இங்கே 3 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ நான் எதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் இங்கே ஐட்டம் ஆர்குமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த செட்டப் வந்து முடிஞ்சுது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் எதுவுமே நடக்காது, பிகாஸ் நான் இன்னும் ஆட் டு கார்ட்டை வந்து எதுவுமே ஃபில் பண்ணல, எம்டியாக வச்சுருக்கேன் அதனால. ஓகே, வாட் இஃப் எனக்கு வந்து கார்ட்டில் வந்துட்டு இப்போ இனிஷியலாக எனக்கு வந்து கார்ட் செக்ஷன் ஒன்று இல்லவே இல்லை பார்த்தீங்களா. நான் ஜஸ்ட் வந்துட்டு இதை மட்டும் கொடுத்துருக்கேன், கார்ட் செக்ஷன் ஒன்று இல்லை. ஸோ அந்த கார்ட்டுக்கு வந்து என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, லைக் எதுவுமே ஆட் பண்ணலன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நோ ஐட்டம்ஸ் அண்ட் கார்ட்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே வந்து பண்ணோம்ல. இந்த div எலமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு h1 டேக், அது வந்து கார்ட், அதாவது இது ஒரு கார்ட் செக்ஷன் அப்படிங்கறதுக்காக. ஸோ இங்க என்ன சொல்ல போறோம்னா, நம்ம கார்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்டேட், அதை வந்து டாட் லென்த், அதோட லென்த் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இதை டிஸ்பிளே பண்ணு, இந்த பேராகிராஃப் டேகை வந்து டிஸ்பிளே பண்ணு, நோ ஐட்டம்ஸ் இன் த கார்ட். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த மேலே இருக்க செக்ஷன் வந்து ஐட்டம் செக்ஷன், கீழே வந்து கார்ட்டு. ஸோ இப்போதைக்கு எந்த ஐட்டம்ஸும் கார்ட்டில் இல்லை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம், பிகாஸ் இந்த கார்ட்டுங்கிற ஸ்டேட், அதாவது ஸ்டேட் வேரியபிளில் நம்ம இங்கே ஒன்றுமே தரல. அதனால தான் இங்கே ஏதாவது கொடுத்துருந்தோம், ஏதாவது பாஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் வந்து ரன் ஆயிருக்காது. ஏன்னா இங்கே வந்து நம்ம கார்ட்டோட லென்த் வந்து 0வாங்கிறது செக் பண்ணுறோம், செக் பண்ணுனாதான், அதாவது இது நடந்தாதான், இஃப் இட் இஸ் ட்ரூனா தான் இந்த இது வந்து ரன் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகே, ஸோ இது வந்து இனிஷியல் செட்டப். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொன்றா வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதாவது ஆட் டு கார்ட்டு, அடுத்து ரிமூவ் ஃப்ரம் கார்ட்டு, அப்டேட் குவான்டிட்டி, இந்த மூணையுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ண போகிறோம், லைக் இன்னும் வந்து அந்த அப்டேட்டட் கார்ட் எல்லாம் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆட் டு கார்ட் மட்டும் வந்து இப்போ பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஐட்டமை தானே அங்கேருந்து பாஸ் பண்ணியிருக்கோம், ஐட்டம். ஓகே, இப்போ எனக்கு வந்து முதல்லயே எக்ஸிஸ்டிங் ஐட்டம் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இந்த நான் அனுப்புகிற ஐட்டம் வந்து ஆல்ரெடி கார்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி கார்ட்டில் இருந்தால் நான் திருப்பி ஆட் பண்ணும்போது அது குவான்டிட்டி தான் மாறணுமே தவிர திருப்பி இன்னொரு ஐட்டமாக போய் ஆட் ஆகக்கூடாது இல்லையா, அது வேலிடேட் பண்ணுறது தப்பு இல்லையா. ஸோ கார்ட் டாட் ஃபைண்டுங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த கார்ட், இங்கே ஏதாவது பேர் வச்சுக்கலாம், கார்ட் ஐட்டம்னு வச்சுக்கலாம். ஓகே, கார்ட் ஐட்டம். ஸோ இந்த கார்ட் ஐட்டமோட ஐடி, அந்த ஐடி வந்து விச் should be equal to item dot id. ஓகே, இப்படியா இருந்தால் மட்டும்தான் எக்ஸிஸ்டிங்காக இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்மளோட ஸ்டேட் வேரியபிள் எப்படியும் அந்த ஸ்டேட்டில் தான் நம்ம போய் ஸ்டோர் பண்ண போகிறோம், கார்ட்டில் ஆட் பண்ணுறது எல்லாத்தையுமே. ஸோ அந்த கார்ட்டு டாட் ஃபைண்ட் அதில் வந்துட்டு ஒரு இது வந்து ஒரு வேரியபிள். ஸோ இதுவும் ஐட்ரேட் ஆகி தானே போகணும். வாட் இஃப் இந்த கார்ட் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபார் நவ் இட் இஸ் லைக் எம்டி அரே, நம்ம போக போக வந்து ஆட் பண்ணிட்டே போவோம்ல, அப்போ ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணி போகணும்ல, அப்போ அந்த ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஒவ்வொரு வேரியபிளையும் ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ கார்ட் ஐட்டம்ல ஸ்டோர் ஆகும், அதோட ஐடி வந்து நம்ம அனுப்புகிற ஐட்டமோட ஐடி, விச் மீன்ஸ் இப்போ வந்து இந்த ஐடி வந்து 1 இருக்கா, நான் அனுப்புகிற ஐட்டமோட ஐடியும் 1 இருந்ததுன்னா அது எக்ஸிஸ்டிங் ஐட்டம்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோ, அதாவது அந்த கார்ட்டில் ஆல்ரெடி இருக்கு அந்த ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா என்ன, எக்ஸிஸ்டிங்கா இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், குவான்டிட்டியை அப்டேட் பண்ணணும், கரெக்டா. அப்போ வந்து இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஐட்டம் அப்டேட், என்ன வேணா பேர் வச்சுக்கலாம் நீங்க, நான் எக்ஸிஸ்டிங் ஐட்டம் அப்டேட்னு வைக்கிறேன். ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் கார்ட், அதாவது கார்ட்ல இருந்து நம்ம மேப் பண்ணி ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அது எடுக்கும் போதே ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும்ல, அந்த வேரியபிளில் ஐட்டம் ஒரு கார்ட் ஐட்டம்னே வச்சுக்கலாம், கார்ட் ஐட்டம். ஓகே, கார்ட் ஐட்டம், அது வந்து இப்போ நான் இது என்ன சொல்ல போறேன்னா, இந்த கார்ட் ஐட்டமோட ஐடி, அதாவது ஐடி which should be equal to item dot
ஐடியா இருந்துச்சுன்னா இதை நம்ம மேலேயே செக் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் மேலே ஐட்ரேட் பண்ணி ஜஸ்ட் எடுத்து தான் வச்சுருக்கோம். பட் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆடே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா எனக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கார்ட் ஐட்டம் அதுவும் வரணும். அதோட குவான்டிட்டி, அதாவது குவான்டிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு கார்ட் ஐட்டம், அது வந்து டாட் குவான்டிட்டி ப்ளஸ் 1, அதாவது 1 ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா எக்ஸிஸ்டிங் ஐட்டம் அப்டேட், இது வந்து கார்ட்டு வந்து ஒரு அரே, அதை வந்து மேப் பண்ணி எடுத்து இந்த ஒரு வேரியபிளை போட்டுரும். இந்த வேரியபிளில் இருக்கிற ஐடியை வந்து நம்ம ஐட்டமோட ஐடி கூட ஈக்குவலண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஈக்குவலண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க கார்ட் ஐட்டமும் வரணும், அதில் குவான்டிட்டின்னு ஒரு வேரியபிள் ஆட் ஆகி கார்ட் ஐட்டமோட குவான்டிட்டி ப்ளஸ் 1, அதுல இருந்த குவான்டிட்டியோட இன்னொன்று வந்து ப்ளஸ் 1 ஆட் ஆகணும். வாட் இஃப் அங்கே எக்ஸிஸ்டிங்காக இல்லை அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா வெறுமனே கார்ட் ஐட்டம் மட்டும் ஆட் ஆகிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து முடிஞ்சுதா? எக்ஸிஸ்டிங் ஐட்டம் அப்டேட் வந்து இதோடது வந்து போட்டாச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா செட் பண்ணுறேன். கார்ட்டில் செட் கார்ட் எக்ஸிஸ்டிங் ஐட்டம் அப்டேட். ஓகே, இது வந்து செட் பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக ஒரு அரேவாக தான் இருக்க போது, இதை செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்ஸ் பார்ட்டுக்கு வருவோம். எக்ஸிஸ்டிங் ஐட்டமே இல்லைப்பா அப்படின்னா என்ன பண்ண போறோம்னா அந்த கார்ட்டை வந்து செட் பண்ண போகிறோம். என்னென்னு செட் பண்ண போகிறோம்னா அதாவது அரே ஆஃப் ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டிங் கார்ட், அதாவது எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டில் இருந்த என்னெல்லாம் வேல்யூஸ் இருந்தோ அதோட நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஐட்டமும் அதோட குவான்டிட்டி வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன நடக்கும்னா இந்த சினாரியோ பாருங்களேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி கார்ட்டில் ஆட் பண்ணலை, நோ ஐட்டம்ஸ் இந்த கார்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆட் டு கார்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா எக்ஸிஸ்டிங் ஐட்டமா அப்படின்னு செக் பண்ணும். எக்ஸிஸ்டிங் ஐட்டம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்போ உடனே எல்ஸுக்கு வந்துடும். இந்த எல்ஸில் என்ன ஆகும்னா இந்த செட் கார்ட்டுங்கிற நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க கார்ட் இப்போ கரண்ட்டாக எம்டி அரேவாக இருக்கும், அதுவும் நம்ம ஐட்டமும் குவான்டிட்டின்னு ஒரு வேரியபிள் நான் செட் பண்ணி 1ன்னு செட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம திருப்பி இந்த குவான்டிட்டி அப்டேட் பண்ணணும்ல, வேணும்ல, அதுக்காக 1ன்னு வந்து செட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் ஆட் டு கார்ட் பண்ணுறேன், ஆனால் இங்கே வேல்யூஸ் வராது. பிகாஸ் நான் இன்னும் வந்து இங்கெல்லாம் வந்து ஆட் பண்ணல, அதனால வரல. ஸோ ஃபார் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கார்ட்டு செட் கார்ட்டுன்னு வந்து செட் பண்ணிட்டேன். அப்புறம் ஐட்டம்ஸ், அதாவது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். அண்ட் 3 கால்பேக் ஃபங்க்ஷன் வேணுங்கிறதுனால எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ஆட் டு கார்ட்டு, ரிமூவ் ஃப்ரம் கார்ட்டு, அப்டேட் குவான்டிட்டி, இது 3மே. அடுத்து ரிட்டர்னில் வந்து ஒரு டிவ் எலமெண்ட், அதுக்குள்ளே வந்து ஒரு H1 டேக், அது வந்து ஐட்டம்ஸ். ஸோ இன்னொரு டிவ் எலமெண்ட் வச்சு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க அந்த அரே ஆஃப் ஐட்டம்ஸ், அதாவது இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா அதெல்லாம் போட்டிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் மேப் பண்ணி ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணி நான் H3 டேக் மூலமா அதோட நேமு, அப்புறம் பேராகிராஃப் டேக் மூலமா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிரைஸ் அண்ட் ஒரு பட்டன், அந்த பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக் ஃபங்க்ஷனும் எழுதியாச்சு. அதாவது ஆட் டு கார்ட் வந்து கால் பண்ணி விட்டாச்சு. அதோட இன்னொரு செக்ஷன், அதாவது இதெல்லாம் ஐட்டம் செக்ஷன், கீழே இருக்கிறது கார்ட்டோட செக்ஷன். ஸோ கார்ட்டோட செக்ஷன்ல என்ன பண்ணியிருக்கோம்னா அதோட லென்த் வந்து 0வா இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்றோம். கண்டிப்பாக இருந்துச்சுன்னா தான் இந்த பேராகிராஃப் டேக் வந்து இதாகும், நோ ஐட்டம்ஸ் இந்த கார்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, இது பண்ணிட்டு அடுத்து நம்ம இங்கே தான் ஆட் டு கார்ட்டை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸிஸ்டிங்காக இருக்கான்னு பார்க்குறோம். எக்ஸிஸ்டிங்காக இல்லை அப்படின்னா செட் கார்ட் வந்து செட் ஆயிரும். எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்ட்டை வந்து மேப் பண்ணி அதில் ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து அதோட ஐடி வந்து ஈக்குவலண்ட்டாக இருந்ததுன்னா அந்த ஐடியோட குவான்டிட்டி வந்து +1 பண்ணுறோம். ஓகேவா? இல்லைன்னா அந்த கார்ட் ஐட்டமை அப்படியே கொடுத்துட்றோம். ஏன் வந்து இங்கே வந்து இல்லைங்கிற ஸ்டேட்டை வந்து ஆட் பண்ணுறோம்னா மொத்தம் நமக்கு 3 குவான்டிட்டி இருக்கா, 3 ஐட்டம் இருக்குது. ஸோ 3 ஐட்டமையும் வந்து இங்கே வந்து அரேல வந்து எடுத்து தானே ஆகும். அப்படின்னா இஃப் திஸ் ஆர் திஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மற்ற 2 ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் ஃபில் பண்ணி அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். ஆல் ரைட். Stay tuned for the part 2 guys. Thank you for watching. Bye bye. Take care.